தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிகே இஸ் பேக். ஸோ இன்று சுவாரஸ்யமான விஷயம் என்னதுன்னா, நேற்று சட்டசபையில் எம்எல்ஏ வேலு அவர்கள் பார்த்திங்கன்னா மிக சுவாரஸ்யமாக ஒரு ரெக்வெஸ்ட் பார்த்திங்கன்னா சபாநாயகர்கிட்ட வைத்துள்ளார். அது என்னவென்றால், தயவு செஞ்சு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க, அதை கட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபேவரபுளான சரிங்களா, நாங்கள் எதை போட சொல்கிறோமோ அதை மட்டும் போடுங்க. நாங்கள் தப்பாக சில விஷயம் பேசியிருப்போம் சட்டசபையில், அதை கட் பண்ணிவிட்டு போடுங்க. ஸோ அதே போல் அந்த தப்பான விஷயங்களை பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்கிட்டையும் சொல்லிவிட்டு அதெல்லாம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் விடுத்தார். நம்மளுக்கு இதுலேருந்து தெரியுது கடந்த 5 வருஷமாக பார்த்திங்கன்னா எப்படிலாம் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு சரிங்களா. நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய நியூஸ் பார்த்திங்கன்னா அவர்கள் அதில் பார்த்திங்கன்னா உப்பு மிளகாய் எல்லாம் போட்டுட்டு அழகாக சுவாரஸ்யமாக பண்ணி தான் நம்ம எல்லாம் கொடுத்துள்ளார்களே. லைவ் ஆரம்பித்தது 2022 தான். அதுக்கு முன்னதாக பார்த்திங்கன்னா லைவ் என்றாலே ஒரு கவர்னருடைய ஸ்பெஷல் ஸ்பீச் அது மாதிரி தான் லைவ் காமிப்பாங்களே. ஆனால் 2022 லைவாக காமிச்சிக்கிறாங்க. அதுவும் இது மாதிரி நடந்திருந்தால் நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிக்கலாம் எந்த அளவுக்கு கப்ஸாக அடிக்கும்னு சொல்லிட்டு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு டிவிக்கோ ஏடிஎம்க்கோ டிஎம்கே எல்லாருமே சரி, எல்லாருமே தப்புன்னு சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, லைவாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் ஒரு டாப்பிக்கில் யார் எப்படி பேசுகிறார்கள், அதுக்கு பார்த்திங்கன்னா எதிர்ப்பு எப்படி வருகிறது, அவர்களுடைய கருத்து வேறுபாடு எல்லாமே நம்ம பார்க்க முடியுமே. அதில் கூட நம்ம கட் பண்ணி இது ஒரு மூவி மாதிரி ஆக்கிட்டாங்கன்னா நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா நாம் போடுற டேக்ஸில் தான் இன்றைக்கி அவங்க கவர்மெண்ட் நடத்துகிறாங்களே சரிங்களா. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா லைவாக பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது கூட சில எம்பி எம்எல்ஏலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ரெக்வெஸ்ட் போடும்போது அது ஒரு வேடிக்கையாகவே இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சட்டசபையிலே இப்படி பண்ணுவார்கள் என்றால் நினைத்து பாருங்கள், உங்கள் தொகுதியில் அவர்கள் எந்த மாதிரி பண்ணுவார்கள் என்று. அவர்கள் உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் நிறைய தொகுதியில் நிறைய அக்கிரமம் நடக்குது. பட் அதை பார்த்திங்கன்னா நியூஸ்லேயே வர விட மாட்டுறாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு ப்ரெஸ்ஸையும் சரி லோக்கல்ஸையும் மிரட்டி இருப்பாங்க. அப்போனா இது போல் நியூஸை நீ வர விடக்கூடாது என்னுடைய தொகுதியிலேருந்து. இது சான்சஸ் இருக்குது. ஐ எம் நாட் சேயிங் லைக் எவ்ரி ஒன் இஸ் குட் ஆர் எவ்ரி ஒன் இஸ் பேட். ஐ எம் சேயிங் தட் திஸ் கேன் ஹேப்பன் அண்ட் திஸ் இஸ் ஹேப்னிங். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா ஃபேமஸான எம்பி எம்எல்ஏ உடைய தொகுதியிலேருந்து எந்த விதமான கெட்ட நியூஸ் எப்பவுமே வரவே வராது. ஆனால் அந்த ஏரியாவில் நிறைய கெட்ட விஷயம் நடக்கும் உங்களுக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல்டு சரிங்களா. ஸோ லெட் சி லைக் ஹவு தி கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ப்ரொசீட் சரிங்களா. லைவாக காமிச்சாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. ஆக்சுவலாக நம்ம எல்லோரும் பார்க்கலாம் நம்முடைய ஃபேவரட் தலைவர்கள் எல்லாம் அவர் எப்படி பேசுகிறார் என்று, எப்படி வாக்குவாதம் செய்கிறார் என்று சரிங்களா. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நியூஸோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.